ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பழம் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வாழைப்பழத்தில் எப்படி ஐஸ்கிரீம் செய்யறதுன்னு பார்க்கலாம். எனக்கு 6 பீஸ் வாழைப்பழம் போதும். நான் 6 பீஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த வாழைப்பழம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தோல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு 4 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். மொத்த வாழைப்பழத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. டேரி மில்க் சாக்லேட் இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்ததுனால நான் சாக்லேட் எசன்ஸே ஆட் பண்ணுறேன். இப்போ இது பேஸ்ட் மாதிரி அரைக்க கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இதை ஒரு பவுலில் ஊற்றி திரும்பவும் ஒரு 3 hours ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். நல்லா ஐஸ்கிரீம் செட் ஆகிருக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்துச்சுங்க. கொஞ்சம் சாக்லேட் எசன்ஸ் விடுறேன். அவ்வளோதாங்க, சுவையான வாழைப்பழம் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.